இந்த 10 ஆண்டுகளில் பெரும் தொழிலதிபர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள், நிர்மலா சீதாராமன் அம்மையார் நிதியமைச்சராக இருந்து வங்கிகளை நிர்வகிக்கக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளவு கடன் மேடம் தள்ளுபடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 16.35 லட்சம் கடன் தள்ளுபடி ஆகி இருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு ஆகி இருக்கிறது? பெரும் தொழிலதிபர்களுக்கு. இது குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு டேட்டா நாட் அவைலபிள்னு சொல்லுது ஓப்பன் மீடியாவில் எங்கே சர்ச் பண்ணாலும். அப்போ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ரைட்ஸ் இருக்கா இல்லையா சார்? நமக்கு ஒரு டேட்டா தெரிஞ்சுக்கணும், இல்ல இந்த அமௌண்ட் என்ன ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஆர்டிபிஐ அது எல்லாமே வந்து பேங்க் தானே, அவங்க இஷ்டப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா ரெஸ்பாண்டே பண்றது இல்லைல்ல அவங்க. அதுதானே இப்போ பிரச்சனையே. தேர் இஸ் நோ டிரான்ஸ்பரன்சி இன் யூனியன் கவர்மெண்ட். நான் தான் ஜிடிபியவே வேர்ல்டு பேங்க் கொஸ்டின் பண்ணுது. உங்கள் ஜிடிபி கரெக்டாக இல்லை, போய் சொல்கிறீங்க, ஏமாத்துறீங்குது. இதோட என்ன சொல்லும்? அப்போ இந்த ஃபிகர்ஸ் வருது இல்லை. இதில் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய பிரதமரனுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அம்பானி, அதானி ஆகிய இருவருக்கும் இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு சொத்து மதிப்பு கூடி இருக்கிறது அப்படிங்கிற கணக்கு மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பதிவு பண்ணுறேன். 18.6 பில்லியனாக இருந்தது 2014 டாலர்களாக இருந்த சொத்து இன்னைக்கு அம்பானி அவர்களுக்கு 119.5 பில்லியனா இருக்கு. அப்படின்னா கோடிகள்ல 10 வருடங்கள்ல கோடி கணக்குல அவங்களோட சொத்து 542% அவருடைய சொத்து மதிப்பு கூடி இருக்கிறது அம்பானிக்கு. அதானிக்கு நான் சொல்றேன் 7.1 பில்லியன்ல இருந்து 116 பில்லியன் டாலர்களாக கூடி இருக்கிறது. அப்ப என்ன கணக்குன்னா அவருக்கு 1535% கூடியிருக்கு. இது ஒரு நார்மல் பிசினஸ் மேனால இது சாத்தியமாகுமா? ஆனா இந்த அதானிய அமெரிக்கால குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியால அவரை பேன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வெளிநாடுகள்ல எல்லாம் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதானி அவர்கள். அப்ப ஒரு பக்கம் பேங்க்ல பணம் காணாம போகுது, மறுபக்கம் இந்த 2 தொழிலதிபர்கள் யார், மோடி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 தொழிலதிபர்களுடைய சொத்து மதிப்பு 1500% கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனா மக்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா கூடுதல் கடன் சுமை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறை. ஆனா தமிழ்நாட்டில் யாருக்கு வருவாய் கூடியிருக்குன்னா 1,60,000 ரூபாய் தனிநபர் வருமானமாக இருந்தது. இன்னைக்கு 3.6 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரை இருப்பதற்கான இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகுதான் நிகர் தொகை தெரியும்.